சுறுசுறு செய்திகளுடன் உங்கள் தமிழ் நியூஸ். வணக்கம். தமிழ் நியூஸின் இன்றைய செய்திகள். வணக்கம். தமிழ் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். திருத்தணியில் ஓசூர் வழக்கறிஞர் கொலை முயற்சியை கண்டித்து வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்தி. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் நேற்று முன்தினம் ஓசூர் நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர் கண்ணனை அதே நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் குமாஸ்தாவாக வேலை செய்து வரும் நபர் கத்தியால் வெட்டியதில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் இச்சம்பவத்தை கண்டித்தும் தொடரும் வழக்கறிஞர்கள் கொலை சம்பவத்தை கண்டித்தும் வழக்கறிஞர்களுக்கு தனி பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக மத்திய மாநில அரசுகள் கொண்டு வர வேண்டும் என்றும் வழக்கறிஞர் கண்ணனை கொலை செய்ய முயற்சி செய்த நபரை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்று கூறி திருத்தணி நீதிமன்ற வளாகத்தின் எதிரில் தமிழ்நாடு பாண்டிச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கத்தின் கூட்டமைப்பின் தலைவர் மாரப்பன் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருத்தணி வழக்கறிஞர் சங்க தலைவர் மோகன்ராஜ், செயலாளர் சிவராஜ், திருத்தணி பார் அசோசியேஷன் தலைவர் வேலாயுதம், செயலாளர் ரீசர், அட்வொகேட் அசோசியேஷன் தலைவர் பவானி முருகன், செயலாளர் வாசு, வழக்கறிஞர்கள் இன்பராஜ், ஆப்ரஹாம், இளவரசன், விஷ்ணு உட்பட 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தால் இப்பகுதியில் திருத்தணி காவல் ஆய்வாளர் மதியரசன் தலைமையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. தமிழக அரசே வழக்கறிஞர் பாதுகாப்பை உறுதிப்படுத்து. மத்திய அரசே, மாநில அரசே வழக்கறிஞர்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்து. வேண்டாம் இனி வேண்டாம். வழக்கறிஞர்கள் தாக்கப்படுவது வேண்டாம் இனியும் வேண்டாம். நிறைவேற்றிடு. மத்திய அரசே, மாநில அரசே வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்றிடு. தாமதப்படுத்தாதே. மத்திய அரசே, மாநில அரசே தாமதப்படுத்தாதே. அமல்படுத்துவதை தாமதப்படுத்தாதே. கண்டிக்கின்றோம். வழக்கறிஞர்கள் தாக்கப்படுவதை வேடிக்கை பார்க்கின்ற தமிழக அரசை, மத்திய அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம். ஒன்றிய அரசு, தமிழக அரசு நிறைவேற்று. வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக நிறைவேற்று. உறுதிப்படுத்து. வழக்கறிஞர்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்து.